மகி, வாங்க சிஸ்டர், உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஆமா, இன்னைக்கு எல்லாம் உன் சோக பாட்டுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? எனக்கு ஒன்றும் புரியல. சொன்னா புரியாது, கீழே வந்து பாரு என்ன நடக்க போகுதுன்னு. சிஸ்டர் ஏதோ பெருசா பிளான் வச்சிருக்காங்க போல. என்னப்பா, ஆபீஸ் போலையா? அது என்னமோ தெரியலம்மா, மனசே சரியில்லை, அதுதான் லீவ் போட்டேன். சரி சரி, பரவாயில்ல விடு, நாளைக்கு போய்க்கலாம். தம்பி அம்மா 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்க்கா? என்னம்மா மயிலு? இந்த போன்ல ஒரு ரெக்கார்டு இருக்குது, அதை கேளு நீ. என்ன ரெக்கார்டு? நீயே போடு. சொல்லு பார்வதி, தனியா பார்க்கணும்னு கூப்பிட்டிருந்தா என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்ல துர்காக்கா, ரொம்ப நாளா நீங்களும் என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதுதான் கூப்பிட்டேன். அப்படியா? சரி சரி. அப்புறம் உங்க வீட்டு நிலவரம் என்ன? அதை ஏன்க்கா கேட்குறீங்க? எப்போ பார்த்தாலும் குழந்தை இல்லை இல்லைன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நாங்கள் தான் சொல்லி கொடுத்தோமே நீ தைரியமாக நடந்துக்கணும். ஏன் நீ தைரியமாகவே நடந்துக்க மாட்டேங்கிற? ஆமாம், எங்கள் மாமியார் கிளவி இருக்குது, என் மண்டையை போட்டு தொலைய மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்ணுறது நான்? அது மண்டையை போடுறதுக்கும் நீ தைரியமாக இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் பார்வதி? இல்லைக்கா, எப்போ பார்த்தாலும் குழந்தை இல்லைங்குது. யாருக்கு பிரச்சனைன்னு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தானே தெரியும். கோயில் குளம் விரதம் அப்படின்னே சும்மா சொல்லிட்டு இருக்குது அந்த கிழவி. என்ன பண்ணுறது? எங்கள் நாத்தனார்காரி இருக்கிறாளே, வீட்டில் வந்து உட்காந்துட்டு அவ அதிகாரம் ஒரு பக்கம் தூள் பறக்குது. இதெல்லாம் பத்தாதுன்னு மகிழினின்னு கூட்டிட்டு வந்து ஒரு நெட்ட கொக்க வேற வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. அவளை எதுக்கு உட்கார வச்சிருக்காங்கன்னே தெரியல. அவ தொல்லை தாங்க முடியல. டைம் ஆனால் காஃபி கொண்டு வா, ஜூஸ் கொண்டு வா, சாப்பாடு கொண்டு வா, ஸ்நாக்ஸ் கொண்டு வா அப்படின்னு நம்மளை உயிரை வாங்குறா. ஆமா பார்வதி, நீங்க இப்படி எல்லாம் பேசுற, என்னால் நம்பவே முடியல. எத்தனை நாளைக்குக்கா நானும் அமைதியா இருக்கிற மாதிரியே நடிக்கிறது? என்னால முடியல. இனிமேல் வீட்டுல நடக்க போறத பாருங்க. என்ன சொல்ற பார்வதி? இல்லக்கா, ஹாஸ்பிட்டல் போனாதானே யாருக்கு குறை இருக்குதுன்னு தெரியும். அப்பதானே யாருனால குழந்தை பிறக்காம இருக்குதுன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் புருஷன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா வரதில்லை. அவன் பயந்துக்கிறான். அவனுக்கு தான் குறை இருக்கும். எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அவனாலதான் குழந்தை பிறக்காம இருக்குது. அது தெரியுதா எங்க மாமியார் கிழவிக்கு? அவ மண்டையை போட்டு தொலைய மாட்டேங்கிறா. அவ மண்டை போட்டு தொலைஞ்சாலாவது எனக்கு ஒரு குழந்தையாகுன்னு நினைச்சா அதுவும் முடிய மாட்டேங்குது. அக்கா போதும், நிறுத்தாத. முழுசா என்னன்னு கேளு. நீ நிறுத்துனா நிறுத்து. என்னடா நினைச்சிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி? அம்மா, நான் முதல்ல கடுப்புல இருக்கிற, அமைதியா இருந்துரு. ஏய் பார்வதி எங்கடி இருக்கிற? ஏங்க கூப்பிட்டீங்களா? நிறுத்துவோம் நாடகத்தை. மூஞ்சிய நல்ல மாதிரி வச்சுக்கிட்டு நீ என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கிற? நான் என்னங்க பண்ணேன்? நீ என்ன பண்ணல? நீ ஆடுன டிராமா எல்லாம் இத்தனை நாளா எனக்கு தெரியாம இருந்துச்சு, இப்ப தெரிஞ்சிருச்சு. என்னங்க சொல்றீங்க? ஐய், சும்மா நடிக்காத, கொன்றுவேன் உன்னைய. என்னாச்சுங்க? எனக்கு எதுவுமே புரியல. அக்கா, அந்த போனை கொஞ்சம் இவளுக்கு போட்டு காமி. என்ன இது? இதெல்லாம் நான் பேசலையே. நீ பேசாம செல்லுல தானா பேசுதா? நானும் எவ்வளோ நாளாக பொறுத்து போயிட்டு இருக்கிற உன் விஷயத்துல. ஆரம்பத்துல இருந்து யாரையுமே நம்பல, உன்னை மட்டும் தாண்டி நம்புன, கட்டுன பொண்டாட்டின்னு. ஆனால் நல்லா என்னை ஏமாத்திட்ட. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்னை ஏமாத்திட்ட.
கூடையே இருந்து குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? நான் கேள்விப்பட்டதே கிடையாது. மரியாதையா சொல்றேன், இன்னைக்கே உன் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு. என் மூஞ்சில நீ முழிக்கவே கூடாது. இதுவே கடைசியா இருக்கணும். உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த தொடர்புமே கிடையாது. விவாகரத்து பத்திரம் உன்னை தேடி வரும். ரெடியா இருந்துக்கோ. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போடி முதல்ல. ஏங்க என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் நான் பேசலங்க, என்ன நம்புங்க. போதுண்டி போதும், உன்னை நம்பி ஏமாந்துறதெல்லாம் போதும். இன்னைக்கு தாண்டா அவனை கரெக்டான முடிவு எடுத்திருக்கிற நீ. இந்த சனியை தொலைச்சு விடு. என்னங்க போவாதீங்க, சொன்ன கேளுங்க, என்ன நம்புங்க. நம்புங்க, என்ன நம்புங்க. காலை விடு முதல்ல. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத. ஐயோ, நான் என்ன சொன்னாலும் நம்பாம போறாரே. அத்தை நீங்களாவது சொல்லலாமில்ல. அக்கா, மயிலக்கா, நான் என்ன பண்ணுவேன்? ஏய் நடிக்காதடி. இத்தனை நாளாக நீ ஆடிட்டு இருந்த நாடகம் எல்லாம் என் மகனுக்கு தெரிய வந்துருச்சு. அவன் சொன்ன மாதிரி அவன் வரக்குள்ள நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு உன் வீட்டுக்கு போய் சேரு. அத்தை பெரியவங்க நீங்களே இப்படி சொன்னா நான் என்னத்த பண்ணுவேன்? வெளியில போனா போ, அவ்வளோதான். மயிலக்கா நீங்களாவது சொல்லுங்க இவங்களுக்கு. நான் என்னமா பண்றது? எல்லா ஆதாரமும் உனக்கு எதிரா இருக்குதே. எல்லாரும் என்ன கடைசியில கை விட்டுட்டீங்க. வளவளன்னு பேசிட்டு இருக்காம முதல்ல வீட்டை விட்டு போடி. இது என்னது இது? குடும்ப பொம்பளை மதியான நேரம் தூங்கினா நல்லாவா இருக்குது? ஏய் பத்மா, ஏய் பத்மா. வீட்டில் பெரிய மனசின்னு பின்ன நம்ம எதுக்கு இருக்கிறோம்? அதுக்கு தான் மாசத்துல 2-3 தடவை ஊருக்கு வந்துருவோனுங்கிறது. இல்லைன்னா இவளுக்கெல்லாம் புத்தி சொல்றக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. காது கேக்குதா இல்லையா? ஏ பத்மா எந்திரி. ஏ பத்மா. கொட்டாய் வேறு கொட்டாய். நான் தான் கூப்பிட்டேன், இந்த பக்கம் திரும்பு. ஏங்க நீ என்ன விஷயம்? சாப்பாடு ஏதாவது வேணுமா? சாப்பாடு வேணும்னா எனக்கு போட்டு திங்க தெரியும். உனக்கு என்ன தூக்கம்? வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், தூங்காம என்ன பண்ணுறதுங்க நீ? மதியான நேரம் தூங்கினா தானே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தானே நல்லா இருக்கும். சுகர் வேற இருக்குது. சுகர் இருந்தா நடக்கணும், தூங்கக்கூடாது. வீட்டு பொம்பளைக்கு மதியான நேரம் தூங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்குது? வீட்டில் ஏதோ ஒன்று வேலை இருந்தா செய்யணும். வேலை இல்லாட்டி டிவி உட்காந்து பாரு. என்கிட்ட தூங்குற. இனிமேல் தூங்காத. சரி, ஒரு கிளாஸ் டீ கொண்டு வாப்போ. இந்த கிளவினால எனக்கு பைத்தியமே பிடிச்சிட மாட்டிருக்குது. அது வேணும் இது வேணும், அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்ட்டு இந்த ஆளை முதல்ல சொல்லணும். சரி அப்படிதான் வந்துச்சு, ஊருக்கு போய் தொலைய வேண்டியதானே. இங்கேயே டேரா போட்டுருச்சு. டீயா வேணும், டீயே இரு வரேன்.